only thing that you actually have is that, like today, every experience up in India, it's still very transactional. So, if you app open book or ticket ticket, you go for the event and then you come back. Ana and the experience or the soul illa. Because the magic is not about, never about the ticket. It is about planning for this. Who am I going to actually see in that event? Yaar varanga, eppadi adoda ஸ்டோரிஸ் எப்படி நீங்கள் நான் இந்த ஈவெண்ட் போகிறேன்னு ஷேர் பண்ணுறது, அதுக்கு உங்களோட கண்ணோட்டத்துலேயே எத்தனை பேர் அதை லைக் பண்ணுறாங்க, ஹவு டு யூ ஆக்சுவலி இன்டராக்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹூ கம் ஃபார் தட் திங், அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹவு தே இவால்வ் டு பி யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் தென் யுவர் ஓன் பீப்புள். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு கம்யூனிட்டியை எடுத்துகிட்டு வரதுக்கு we are actually still struggling a lot, and this is where this gap still exists. And this is where Kim is coming in, so that we can actually help all the local people discover interest-based events or experiences that are there, build relationships and form community. நிறைய பெஞ்ச் மார்க்ஸ் கிரியேட் பண்ண ஒரு ஃபேண்டாஸ்டிக் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சுழல் டு விக்ரம் வேதான்னு இவங்களுடைய ஃபில்மோகிராஃபி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகாக செதுக்கியிருப்பாங்க. So ladies and please put your hands together as I welcome the amazing creators Pushkar and Gayatri ma'am. Can we please have you on the dais to present the first award? Ladies and அவங்களுக்காக ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்தலாம். வெள்ளி திரையிலும் சரி தொடர்ந்து நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பெஸ்ட் காமெடி கிங், ladies and please put your hands together as I welcome புகழ் அவர்கள். And presenters மேடைக்கு வந்துட்டாங்க, and it's time for the award. So நம்மளுடைய iconic creators awards 2025ல முதல் விருது, and it goes to the best comedy king புகழ் அவர்கள். Ladies and please hear it up. உங்கள்கிட்ட பேச போறோம், மீண்டும் மேடையில சந்திக்க போறோம். அதனால அந்த மொமெண்ட் நாங்க அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறோம். Thank you very much for kick starting the award show. உங்களை வச்சு முதல் விருது பிரசன்ட் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. Thank you so much. Yes. Thank you ma'am. ஆனா அது எப்பயுமே நம்ம பண்ணுவோம், ஆன் பண்ணாம கொடுத்துட்டு வணக்கம் பெஸ்ட் காமெடி கிங், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன்டா. நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கேன். சூப்பர். உங்க ரெண்டு பேரும் இங்க பார்க்கறது எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா நிறைய கஷ்டத்துல உங்க ரெண்டு பேரும் நான் பார்த்திருக்கேன். சின்னதா ஒரு ஷோல பண்ணி இன்னைக்கு சூப்பரா ரெண்டு பேரும் எங்க பார்த்தாலும் உங்க ரெண்டு பேரும் பாக்குறேன். கல்யாணியும் தம்பியும் பாக்குறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர். இன்னும் பெரிய இடத்துக்கு போயிட்டே இருங்க. Thank you so much. Thank you so much. இன்னைக்கு டெலிவிஷன்ல ஷோஸ் எடுத்து பார்த்தாலும் நிறைய இடங்கள்ல நீங்க தான் இருக்கீங்க. திடீர்னு சினிமால பார்க்கும்போது அங்கேயும் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. Your journey has been incredibly inspiring. அதுக்காக ஒரு விருதும் கிடைச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு தடவை விருது வாங்குறப்ப அதுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கூடுதல் பயம் தான் வருது. ஐயோ நம்ம கொடுத்துருக்காங்க, அதுக்காக நம்ம இன்னும் போயிட்டே இருக்கணும், இன்னும் குக்குத்து கோமல்ல எங்க கீழே விழலாம், என்ன பண்ணலாம், அவங்களை எப்படி சிரிக்க வைக்கலாம், அந்த ஒரு ஹாப்பி தான் வந்துட்டு இருக்கு. அண்ணே இந்தியாலேயே 100 கார் தான் இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுடைய அந்த குரோத்தை பார்க்கலாம். அதாவது சில பேருடைய குரோத் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய குரோத் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அப்படி நீங்க இப்போ அந்த இந்தியாலே ஒரு 100 கார்ல ஒரு கார் வாங்கி அதை நீங்களே கழுவுற மாதிரிலாம் இப்போ வீடியோ எடுத்துலாம் போட்டுட்டு இருந்தீங்க. எப்படி இருக்குண்ணே இந்த வளர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பி செல்லம். நான் ஆக்சுவலா பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்ல வாத்தாங்க, அதான் நினைச்சேன் வாங்க வரல. அது நீங்க கஷ்டப்படக்கூடாது இல்லை. நான் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்ல KMR வாட்டர் வாஷில் தான் வேலை செஞ்சேன். நான் இப்போ வண்டி கழுவுறப்ப எனக்குலாம் ஆயுத பூஜைலாம் வந்துருச்சுன்னா கையெல்லாம் கிழிச்சுக்கோ, ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கும், காலு கீழெல்லாம் அப்படியே வட்டமா அந்த சோப் ஆயில் தட்டு இதாகிடும்.
வாட்டர் வாஷ்ல வேலை செஞ்சா எனக்கு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அந்த தொடச்சி கொடுக்குறது பொறுமையா அந்த துண்டை போட்டு லைட்டா தொடச்சிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அப்பதான் வந்து அவர் எப்ப பாக்கெட் உள்ள கையை விடுவார், ஒரு 10 ரூபா டிப்ஸ் கொடுப்பாருன்றதுக்காக பொறுமையா தொடச்சிட்டு சார் ஒரு நிமிஷம் சார் தட்டி தட்டி, ஏன்னா அந்த டிப்ஸுக்காக அதை அவ்வளோ நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம காரை வந்து நம்ம கழுவுறப்ப நிறைய பேர் ஃபோன் பண்ண என்ன புகார் இவ்வளோ பேர் கார் வாங்கிட்டேன். இல்லை அது வாஷ் என்னோட வாஷாக இருக்கணும். ஏன்னா நான் எவ்வளோ ஒரு 10 ரூபா டிப்ஸுக்காக நான் வந்து எவ்வளோ வண்டிகளை கழுவி கொடுத்துருக்கேன், எவ்வளோ பைக்கு கழுவி கொடுத்துருக்கேன். என் காரை நான் கழுவணும்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் கிரிட்டா வந்து நான் தான் வாட்டர் வாஷ் பண்ணேன் ஃபர்ஸ்ட். இந்த காரை உங்களுக்காக பாருங்க பேட்மேன் போஸ்டன் ஹைலைட். சூப்பர். அது ரொம்ப ஹாப்பி தான். அது நம்ம எந்த தொழிலையும் நம்ம உண்மையா லவ் பண்ணி பண்ணா அது ஒரு இடத்துக்கு வந்து நிறுத்துன்றதுக்கு தான் அது. ஸோ நான் வாட்டர் வாஷ் நான் எந்த மேடைக்கு போனாலும் நான் சொல்லுவேன், நான் வந்து வாட்டர் வாஷ் வேலை செஞ்சேன், நான் லேடி கிட்ட போட்டேன். நான் ஏன் சொல்றேன்னா நான் என்னோட தொழிலுக்கு நான் உண்மையா இருந்தேன். ஸோ அது வந்து என்னை ஒரு இடத்துல வந்து நிறுத்துன்ற நம்பிக்கை தான். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் சினிமாவில் வர்றதுக்கு என்ன பண்ணணும், நான் என்ன தம்பி ஃபர்ஸ்ட் நீ ஏதாவது ஒர்க்கு பாருங்க, ஒர்க்கு பார்த்துக்கிட்டு சினிமாக்கு வாங்க. ஏன்னா நீங்க வீட்டில் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நான் சினிமாக்கும் நான் வரணும் அப்படி இல்லை. நான் இங்கே வந்து என் செல்போனை திருட்டு ஓடிட்டாங்க. இது எல்ஐசி பக்கத்தில் இருக்கிற பில்டிங் தான் அப்படியே நடந்து வந்தேன், ஃபோனை திருட்டு போயிட்டாங்கன்ட்டு வெல்டிங் ஒர்க் ஷாப்ல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருந்தது. இந்த மாதிரி ஃபோனை தூக்கிட்டு போயிட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன அப்படி கேட்டேன். என்ன வேலைப்பா தெரியும் கேட்டாங்க. கண்ணு பார்த்து கை செய்கிற வேலை ஏதாவது செய்வேன்னு உடனே வெல்டிங் பிடிக்க சொன்னார். 100 ரூபா கொடுத்தாரு, வாங்கிட்டு A18 பிடிச்சி நேராக வண்டலூர்ல வேலைக்கு போனேன். ஸோ எந்த வேலையா இருந்தாலும் நம்ம அதுக்கு உண்மையா இருந்துட்டா அந்த வேலை ஒரு இடத்துல ஒரு நாள் நிறுத்தும். ஸோ அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புகழ நான் நிச்சயமா சொல்லணும், எனக்கு வந்து அந்த பேட்மேன் எடிஷன் வந்து இவருடைய போஸ்ட் கால் சாய்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆச்சு ஆமே வைபேத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடலாம். என்ன மேடம்? எஸ் ஐ லைக் இட். தேங்க் யூ. ப்ளீஸ் எங்களுக்காக வெயிட் வரணும். லெட்ஸ் ஹியர் த மம்மி சாய் சரவணன். ஆமே வைபேத்து ஆமே சவுண்ட் ஏத்து இருக்கு. And Wonder Diamonds 5000 வவுச்சரும் காத்துட்டு இருக்கு. ஸோ மீண்டும் சாய் சரணுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம், தேங்க்யூ வெரி மச். அந்த அப்டேட்காக நாங்கள் வெயிட்டிங் மேடம். நெக்ஸ்ட் அவார்ட் ஷோல அது மேட்ச் பண்ணி கேட்கிறோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபினான்ஷியல் லைஃபையும் ஸ்டேபிளாக வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த வகையில் நம்ம ஏர்ன் பண்ணுற மணியை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம், தரமான டிப்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய முகமது அபுபக்கர் பெஸ்ட் ஃபினான்ஸ் டிப்ஸ். விருது can we please have in the day? Please turn up for the best finance fixer of the year, Mohammed Abu Bakr அவர்கள். Hamper கூட. Can we please have the hamper as well? Thank you Gayatri ma'am. Thank you very much for doing the honors. Thank you so much. So Abu Bakr அவர்களே வணக்கம்.
வணக்கம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர். ஆக்சுவலா ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு ப்ரோ உங்ககிட்ட கேட்கறதுக்கு. அதாவது நீங்க வந்து நம்ம ஏன் பண்ற பண்ணி எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரமான டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. என் ஃப்ரெண்டு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கினான் ப்ரோ. அதை எப்படி திரும்பி வாங்குறது அவன் தெரிஞ்சு, அதுக்கான ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ப்ரோ. யூனிவர்சல் ப்ராப்ளம். இதுக்கான ஒரு வீடியோ தான் இப்போ போட போறோம். அப்படியா? அந்த ட்ரிக் சொல்லிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு கொடுக்காதீங்க, கொடுத்தா அது மறந்துடுங்க. அவ்வளவுதான் வீடியோ. புரியுது சார். 60 செகண்ட்ஸ்லாம் தேவையில்லை, 2 செகண்ட்ஸ்லயே அந்த வீடியோ பண்ணிடலாம். அதான், கொடுக்காதீங்க, கொடுத்தா மறந்துருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே சார். ஆக்சுவலா இதை விட இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இப்ப கேட்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, அடுத்த வருஷம் நம்ம கல்யாணிக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ இவங்க எங்க வந்து இப்போ சவரன் நகை உங்களுக்கு தெரியும் வேலை எங்க போயிட்டு இருக்கு, கோல்ட் ரேட் அப்படின்றது. சோ கல்யாணிக்கு சில டிப்ஸ் கொடுங்க. எங்க அவங்க நகை வாங்கலாம், எப்படி, இல்ல தங்கம் வாங்கலாமா இல்ல சில்வர் வாங்கலாமா, எவ்வளவு சவரன் வாங்கலாம், கோல்டு காயினா எவ்வளவு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சில டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாணத்துக்கு, அவங்களுடைய ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் ஃபார் மேரேஜ் ஆக்சுவலா இந்த அளவுக்கு ஐடியா இல்லை, இதை பத்தி யோசிக்கல. இல்ல சார், நீங்க ரொம்ப யோசிக்கிறத பார்த்தோன்னா நான் டக்குனு கல்யாணியை யார் கல்யாணம் பண்றா அப்படி கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபார் இன்டர் காஸ்ட் மேரேஜ். சோ நான் அவங்க ஃபியான்சி யாருன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் என்ன கல்யாணி யாரு கல்யாணம் பண்ணாரு, அவர் என்ன இன்டர் காஸ்ட் மேரேஜ், என் ஃபேமிலியே முடிச்சுடலாம்னு இருக்கீங்க நினைக்கிறேன். உங்க ரிக்குவயர்மெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும்ல, சோ அதுதான் யோசிக்கிறேன் சார். அந்த மாதிரி நான் இன்னும் எதுவும் யோசிக்கல சார். பட் எனக்கு ஜென்ரலா இந்த கோல்டா சில்வரை எது வாங்கலாம், எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி டவுட்ஸ் தான் சார் அவருக்கு இருந்தது. அது என்ன வேற கோத்து விட்டாரு. இல்ல சார், அதுவுமே இருந்தது. நம்ம ஒரு ஃப்ரெண்டா நம்ம அதை கேட்கிறோம். அது சரி, ஓகே ஓகே. ஜெனரல் அட்வைஸ், இப்போ கோல்ட் ரொம்ப ஓவர் ஹைப்டா இருக்கு. லைக் டோன்ட் இன்வெஸ்ட் ஹெவிலி ஆன் இட், ஆல்வேஸ் கோ இன் a structured manner. நீங்க எஸ்ஐபி மாதிரி மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட் திங். பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு அந்த பிரைசிங் ஆவரேஜ் அவுட் ஆகும். சார் ஆக்சுவலா என்னன்னா, இது ஒரு விருது மேடைங்கிறத மறந்துட்டு, அவர் விருது வாங்கியிருக்காரு அப்படிங்கறத மறந்துட்டு, நாங்க கொஞ்சம் நிறைய பினான்சியல் அடி வாங்கினால டிரெக்டா டிப்ஸ் உங்கள்ட்ட கேட்டோம். பட் நீங்க விருது வாங்கிருக்கீங்க இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் பேசிடலாம். பெஸ்ட் ஃபினான்ஸ் ஃபிக்ஸ் நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கான ஒரு அங்கீகாரம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. ஆக்சுவலி தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ரெகக்னிஷன். நான் வந்து லைக் ஐ டிடன்ட் ஸ்டார்ட் மை கரியர் வித் கான்டென்ட் கிரியேஷன். ஐ எம் an entrepreneur. I am into the business of architecture and interior design. லைக் ஃப்ரீ டைம்ல ஏதாவது கிரியேட் பண்ணுமேன்னு ரொம்ப திங்க் பண்ணி பண்ண கான்செப்ட் தான் இது. அண்ட் என்ன மாதிரி லைக் டு பிரிங் வேல்யூ தான் இந்த வீடியோஸ் எல்லாம் பண்றோம். இந்த மாதிரி அவார்ட்ஸ் தான் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட் us to make more videos. Thank you very much for that. Thank you so much sir. Thank you very much. எங்களுடைய மேரேஜ்க்கான சாரி அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. பட் என்னுடைய மேரேஜ்க்கான சில என்னம்மா நீ, நான் இப்பதான் என் லைஃப் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா சார், நான் கொஞ்சம் வந்து உங்களோட டிப்ஸ் கேட்கிறேன். பட் மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே, நன்றி நன்றி. Thank you so much. Thank you very yes. So we are very happy to welcome the pride of women Solar influencer. இன்னைக்கு best micro influencer ஆக மாறிருக்காங்க. Please have a meeting. Let's start off for பூர்ணிமா முரளி அவர்கள். சதீஷ் சார், நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளு சார். நீங்க வந்து இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க. எல்லா வேலைகளும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தீங்க. ஒரு ஆங்கருங்கிறது அப்பப்போ நீங்க கேட்குறீங்க. சார் நல்லா நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார். தேங்க்யூ ஃபார் பிரசன்டிங் தி அவார்ட். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். சோசியல் மீடியாவோட சக்சஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு ஒரு வாட்டி ஒரு 1 month முன்னாடி ஒரு ஈடி ரெய்டு ஒன்று வந்தாங்க வீட்டுக்கு. கேட்டாங்க, சதீஷ் இங்க தானே இருக்காரு, அதை ரைடு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. நான் போய் கதவை திறந்தேன், பார்த்தாங்க. ஓ நீயா, சாரிப்பா, நான் இந்த சதீஷ் தீபா அவங்க நினைச்சு வந்துட்டேன். ஏன்னா உங்க வீட்டுலாம் காசு கம்மியா தான் இருக்கும், அவங்க சம்பாதிக்கிறது அதிகம் தான். அப்புறம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து விட்டேன், கரெக்டா வந்தாங்களா ப்ரோ? சோ சொல்ல வரேன், இதன் மூலமா சொல்றது ஈடு ரைடு போங்கன்னு சொல்ல வரல.
மூலமா சொல்றது எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அண்ட் அப்கோர்ஸ் அவங்களோட கண்டென்ட் எல்லாமே அவங்களதா இருக்கட்டும். அண்ட் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பேர் தெரியல, நிறைய சொல்ல தெரியல. பட் ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்டா இருக்கு. அவங்க நைட்லாம் தூங்க விடாம சும்மா அப்படி ஒண்ணு தள்ள ஆரம்பிச்சுன்னா அது அப்படியே போய் அது அவ்வளவு நேரம் போய் பட் சூப்பரா என்டர்டைன் பண்றீங்க. அது அந்த 1 மினிட்டுக்குள்ள அவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணி அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். பட் நிறைய இங்க இருக்க மேபி நார்மல் ஆடியன்ஸ் அவங்களுக்கும் சொல்றேன், நீங்க மத்த இந்த இதெல்லாம் அப்படியே டாக்டர் சொல்லலாம் அப்படியே ஃபாலோ பண்ணிடாதீங்க. அதுல இருக்கிறத தயவு செஞ்சு உங்க டாக்டர் தெரிஞ்சவங்க கேட்டு பண்ணுங்க. ஏன்னா வெறும் வயிற்றுல சாப்பிடுங்கன்னு 35 ஐட்டம் போட்டிருக்கான். காலை எழுந்த உடனே நீ எதை ஒண்ணு முடிஞ்சாலே முடிஞ்சு வச்சு, வெறும் வயிறு கிடையாது அது. சோ சில பேர் சாப்பிட்ட உடனே சுடுதண்ணி குடிச்சா ரொம்ப நல்லதுங்க அப்படின்றான். சில பேர் சாப்பிட்டு 1/2 hour தண்ணியே குடிக்கூடாதீங்கன்னா. சோ எதை ஃபாலோ பண்ணு நமக்கு தெரியாது. சோ எதுவா இருந்தாலும் அந்த டாக்டரை கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் இப்ப இந்த மார்க் போறது வரை வந்துருச்சு. நான் 10 கொடுப்பேங்க, 6 கொடுப்பேங்க, 5 கொடுப்பேன். நீ யாரு கொடுக்குறதுன்ற மாதிரி. சோ இந்த மாதிரி வேற ஒரு குரூப் இருக்காங்க. பட் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு, ஏன்னா ஏன் முன்னாடி இப்ப எதுனாலும் அப்படிதான். ஏங்க இந்த நேரத்துல போன் பார்க்காதீங்க, நைட்டு 1:30 மணிக்கு ரொம்ப கண்ணெல்லாம் இதாவதாங்க. எங்கடி பார்த்தேன்? போன்ல தான் பார்த்தேன் இப்பதான் அப்படின்றாங்க. சோ போன் பார்க்காதீங்கன்றதே போனை பார்த்து தெரிஞ்சுக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. சோ ஃபன்னா சூப்பரா இருக்கு. ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது நீங்களும் கொஞ்சம் கவனமா முடிஞ்ச வரைக்கும் சொல்ல பாருங்க. எந்த அளவு ஃபேக்ட் செக் பண்ணி உண்மையா இருக்கிறத சொல்ல பாருங்க. பாக்குறவங்களும் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு கண்டிப்பா குறைச்சலே இல்ல. சோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், சூப்பரா பண்றீங்க. ஆல் தி பெஸ்ட், லவ் யூ ஆல். தேங்க்யூ. நீங்க இந்த மாதிரி டிப்ஸ் மேல வரும்போது நான் கூட நைஸுங்கிற மாதிரி கை நம்மளுடைய ஸ்டார் ஐக்கன் விமன் எக்ஸலன்ஸ் அவார்ட் வாங்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்களுக்காக நீங்கள் let's hear now. And we have the CEO and founder of KIN, காயத்ரி தியாகராஜன் அவர்கள் co-presenting the award. And உங்களுக்கு KIN வழங்கக்கூடிய ஒரு அழகான ஹேம்பர். And இந்த ஹேம்பர்ல உங்களுக்காக ஆனந்தாஸுடைய ஸ்வீட் பாக்ஸ், 100 diamonds உடைய 5000 worth gift voucher and health basket gift box இருக்கு. வாழ்த்துக்கள்ங்க. நான் ஆக்சுவலா உட்கார்ந்துருக்கும் போது நீங்க கொடுக்கதான் வந்துறீங்கன்னு நினைச்சேன். பட் இதுலயும் கலக்குறீங்க, வாங்குறதுக்கும் வந்து சூப்பர் வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய பண்ணுங்க. அண்ட் கின் ஆப் உங்களுக்கும் பெரிய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ஏன்னா சினிமாக்கு கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த மாதிரி இன்னொரு தளத்துல இருக்கவங்க இவங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு அவார்டை கொடுத்து இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஸோ நல்ல விஷயம் பண்றீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும். Yes, Vijay is for you. நான் கின் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சதுலேருந்து வந்து விஜய் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஷீஸ் அ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட். என்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட், ஜஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் a lot more than that. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நான் சும்மா ஃபோன் பண்ணி ஆட் டைம்ஸ்ல கேட்பேன், விஜய் எனக்கு இது போட்டு கொடு அப்படின்னு. ஸோ ஷீல் ஆக்சுவலி டூ தட். ஒரு தடவை கூட வந்து ஷீஸ் நெவர் ஆக்சுவலி செட் இல்லை என்னால் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. It's not a commercial relationship with her. It's actually a lot beyond that. And actually KIN வந்து பிரபலமா இருக்கு வந்து which is actually done quite a lot. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. லாஸ்ட் இயர் we did a lot of bus branding. ஸோ எல்லா பஸ்லயும் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து ஜாலியாக வந்து எனக்கு நான் இந்த காஸ்டியூம் போடுவா, நான் இப்படி மாற்றுவா அப்படின்னு அவளே வந்து நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி she'll actually do it. Now apart from that நீங்கள் நிறைய அவளோட ஃபிட்னஸ் இதெல்லாம் பார்த்தீங்க. She's very very spontaneous. எதுனாலும் வந்து adventures எதுவும் பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து she's actually very ready for it. Ferozoda they go for a lot of bike rides and so on. But apart from that trekking போகணும், ஏற்காடுல போய் எங்க போகணும், யோகா பண்ணணும், எது பண்ணணும்னாலும் வந்து இல்லை நான் மாட்டேன், நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. So she's really a very very heartful soul and very very nice to know you, and thanks for helping KIN so much. I need to thank you because it's always been a pleasure to be a part of KIN. And வந்து இங்க போலாம் அங்க போலாம் நீங்க கூப்பிடும்போது எப்படி யோசிக்க முடியும், because you're so much fun to be with. So அது வந்து credits நான் எடுத்துக்க மாட்டேன், அது நம்மளோட friendship தான் credits. And hi everyone. Yes madam, sorry madam, உங்கள்ட்ட நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ண ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லி அவங்க உட்கார வச்சாங்க. சதீஷ் சார் thank you சதீஷ் சார், thank you காயத்ரி மேம், thank you very much. ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய நன்றி for presenting the awards. Yes,
டவுட் தாங்க விஜய் மேடம் நிஜமா சொல்றேன், ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவ்வளவு நேரம் உங்களை சைட் அடிச்சேன். அது எந்த ஏரியா தெரியும் மேடம், சொல்றீங்கன்னா திருப்பி சொல்றேன். ஓகே ஓகே, தேங்க்யூ, நோ ப்ராப்ளம். எனக்கு இந்த காஸ்டியூம்ல பாக்குறதுக்கு அப்படியே தேவசேனா மாதிரியே தெரியுங்க மேடம். ஒருவேளை ராஜமௌழி சார் முன்னாடி உங்களை பார்த்துட்டு காசு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைக் ஆண்டர் பட் ஓகே, பாகுபலி 3ல உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க எனக்கு. அவர் வந்திருக்காரா? சரி, நான் அப்புறம் போயிட்டு போயிடுங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை, நான் பேசிக்கிறேன். மேடம் சொல்லுங்க மேடம், உங்களுக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு. ஸோ கிரியேட்டர்ஸ் ஃபோரம்ல உங்களுக்கும் ஒரு விருது, அதுவும் ஸ்டார் ஐக்கனாக, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆனதில்லை. பிகாஸ் ஆக்டரா என்னை ரெக்கக்னைஸ் பண்றதை விட ஒரு கிரியேட்டரா யூனோ, பிகாஸ் ஆக்டர்னா ஒரு படத்துல ஒன்னா இருப்போம், இன்னொரு படத்துல ஒன்னா இருப்போம், அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகி நம்மள பிடிக்கும். பட் கிரியேட்டர் அப்படின்றது நம்ம விஜய் என்னவோ அதை பிடிச்சி அந்த அன்பு யூனோ, இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். So this stage is very special for me. எஸ் மேடம், நாங்க வந்து தேவசேனா, பாகுபலி 3 சொன்னோம். திடீர்னு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது ரொம்ப மனசு வலிக்குது மேடம். அது சும்மா ஒரு பிராங்குக்காக தானே சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படி சொல்ல வச்சதே இந்த கான்டென்ட் கிரியேஷன் தான், என்னோட இன்ஸ்டா தான். பிகாஸ் எல்லாமே இது போதுமே அப்படின்னு தோணுது. யூனோ, எனக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். நான் எப்பயுமே வந்து மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கான காரணம் என்னன்னு போது அந்த கனெக்ஷன் வித் ஆடியன்ஸ் அப்படிதான். அது வந்து என் இன்ஸ்டால அவ்வளோ கிடைக்குது, லைக் ஓவர்வெல்மிங். அண்ட் என்னோட ஓன் டேர்ம்ஸ்ல என்னோட டைம்ல இல்லை என்னால் வந்து எனக்கு பிடிச்சதை பண்ண முடியுது. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் மாதிரி சிங்கிள் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை, எனக்கு வந்து ஒரு ரொட்டீன், ஒரு அழகான குடும்பம், அது எல்லாமே வந்து இருக்கு. இது எல்லாத்தோட இந்த என்னோட எக்ஸ் விஜி இருக்கு. ஸோ இது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அதனாலதான் கொஞ்சம் அந்த மாதிரி மேடம். ஆனா நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம் மேடம். ஆனா என்னன்னா, நீங்க எந்த ஷோக்கு போனாலும் சரி, அது வந்து ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கு. சர்வைவர் எடுத்துக்கோங்க, பிக் பாஸ் எடுத்துக்கோங்க. அதே அந்த வரிசையில உங்க குடும்பத்துல இருந்து ஒரு நபர் வந்து இப்ப வேற பிக் பாஸ்ல இருக்காங்க, கனி அக்கா வேற. அவங்களுடைய ஈடுபாடு பிக் பாஸ் ஹவுஸ்ல நாங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க ஃபாலோ பண்றீங்களா? எப்படி இருக்கு? அஃப்கோர்ஸ் கனியக்கா உள்ள இருக்கும்போது ஃபாலோ பண்ணாம இருக்க முடியுமா? 24/7 அந்த லைவ்ல பாக்குறீங்களா? அதெல்லாம் பாக்கலாம். ஆனா 1 hour டைம் இல்லை, இதுவே வந்து அவளுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கண்டிப்பா நான் வந்து அதுவும் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல குட்டி குட்டி வீடியோஸ் வரும்ல, சோ நம்ம 24 hours மிஸ் பண்ணா கூட நம்மளுக்கு என்ன தேவையோ அதை இதெல்லாம் கொடுத்துரும். சோ உள்ள என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நீங்க வேற கனியாக்காக ஒரு லாங் போஸ்ட் வேற போட்டிருந்தீங்க அவங்கள பத்தி சொல்லி. அவங்களுடைய பிளே உள்ள எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. கனியக்காவோட ஒரு கிளாரிட்டியோட உள்ள யாருமே விளையாட முடியாது. இந்த மெச்சூரிட்டியோட எல்லாரும் பேன் கத்திட்டு இருக்கும் போது அவதான் அது ஒரு நிமிஷம்னு சொல்லி அந்த கொடுக்குற ஸ்பேஸ்ல பேசுற ஒருத்தி. அது உள்ள யாருமே யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. அந்த ஒருத்தவங்க பேசுறத கேட்கறதுன்றது ஒரு குவாலிட்டி. அதோட உள்ள விளையாடுற ஒரு பிளேயர்னா அது எங்க அக்கா தான் சொல்வேன். அது ரொம்ப நல்லா விளையாடுறா. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 weeks வந்து என்னடா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க, உங்க அக்கா பேசவே மாட்டாங்களே, எங்க இருக்காங்கன்னே தெரியல. வருவா. எங்க அக்காவுக்கு எப்படின்னா வந்து அப்படி லாலான்னு சுத்திட்டே இருப்பான். அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அவளை ஒரு கொஞ்சம் டச் பண்ணணும். நான் சொன்னேன் வெயிட் பண்ணுங்க, அவ சந்திரமுகியா மாறுவான்னு. அந்த மோட்ல தான் இப்ப இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கறது உங்க குடும்பத்துக்கே பொருந்தும்னு நினைக்கிறேன். அது வந்து ஆல்வேஸ் ப்ரூவ்ட். அண்ட் இப்போ உள்ள கனியாக்காவும் அப்படிதான் இருக்காங்க. பிக் பாஸ் ஷோல கூட ஒரு நபர் வச்ச காமெண்ட் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பேர் பேசினாங்க, ஏஜை வச்சு பேசினது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் இஃப் ஸ்டூட் as an example for that. அவங்க பேசுறது என்னன்னு கேக்குறீங்களா? அது அவங்களோட ஸ்மால் மைண்ட் பத்தி தான் காட்டுது. நான் வந்து கேள்விப்பட்டேன் அவங்களுக்கும் அக்காவுக்கும் ஒரு 2-3 years தான் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் சில பேர் வந்து ஐ டோன்ட் நோ, அது எப்படி வந்து அவங்க கேமரா இருக்குன்னு தெரிஞ்சும் அது வருதுன்னா அப்போ வந்து அது அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரண விஷயம். எல்லாருமே பத்தியும் அப்படிதான் பேசுறாங்க. அது ஷோஸ் ஹர் பர்சனாலிட்டி. ஸோ அதுதான், அது அப்படிதான் கடந்து போகணும்னு நான் நினைக்கிறேன். ஷோ பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வருமா மேம்? ஐயோ என் அக்காக்கு இப்படி நடக்குது, வீட்டுக்கு என்ன உள்ள போறன்ற மாதிரி கோவம். அவ்வளோ எப்ப எந்த இன்சிடென்ட்ல தோணுச்சு மேடம் இந்த மாதிரி உள்ள போய் இவங்களை அப்படி ஒரு எமோஷன் எப்போ வந்தது? எங்க அக்காவை யார் எதிர்த்தாலும் தோணும். பிகாஸ் நான் வந்து எங்க அக்கா தங்கச்சி. ஒருவேளை ஒயிட் கால்ல நீங்க ஒரு ஃப்ரீ ஸ்டாஸ்ல உள்ள போறீங்கன்னா யார போய் நல்லா ஒரு கேள்வி கேட்கணும், நச்சுன்னு ஒரு கேள்வி யாருன்னு உங்களுக்கே தெரியாதா? குமாரி சாண்ட்ரா. கரெக்ட் தானே? கமருதன் மேடம். கமருதன் பாவம், அவர் எப்பயோ காத்து போயிடுச்சு. கானா வினோதா
அவங்க மேடம் அவங்க ஜாலியா என்டர்டெய்னிங்கா இருக்காங்க. வெரி adorable. மேடம் ஆக்சுவலி நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு வேற நாங்க கேள்விப்பட்டோம். வாட்டர்மெலன் ஸ்டார் வேற வெளில வந்துட்டாருன்னு உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ஃபீலிங் இருக்கு. அவங்களுடைய மிகப்பெரிய ஃபேவரட். என் வாயை கலராதீங்க. இல்ல மேடம், அவங்க வெளிய வந்ததுல நீங்க வாட்டர்மெலன் சாப்பிடுறது, வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கிறது எல்லாத்தையுமே நிறுத்திட்டீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நான் வாட்டர்ஸ் குடிக்கிறதே விட்டுடலான்னு பாக்குறேன். வாட்டர்ன்றதுனால என்ன மேடம் ஒரு வந்து அவரு நட்டிப்பு அரக்கன் அப்படி பயங்கரமா உள்ள வேணாங்க. நோ கமெண்ட்ஸ். ஓகே நோ நோ ஓகே மேடம். ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தீங்க. அதை பார்க்கும்போது நிஜமா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் சம்வேர் பியாண்ட் சினிமா, பியாண்ட் மீடியா, பியாண்ட் தி ஜர்னி, அந்த விஷயம் நீங்க ஷேர் பண்ணது வாஸ் ட்ரூலி எமோஷனல். ஸோ அபிநய பத்தி ஷேர் பண்ணிருந்தீங்க. அண்ட் அவருடைய இழப்பு நிறைய இடங்கள்ல பல பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு எவ்வளவு தூரம் அது பாதிச்சது மென்டலி, பிசிக்கலி? அந்த நான் போட்டிருந்த அந்த 4 நாள் நான் அவர் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஏர்போர்ட்ல பாய் சொன்னது தான். அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. அண்ட் அவர் இறந்துட்டாருன்னு பார்த்த உடனே எனக்கு காலையிலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அஸ் இன் ஏன்னா அவரோட இது டிராவல் தெரியும். எப்படிடா ஒருத்தன் வந்து ஒரு சோல் இங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் கஷ்டம் மட்டும் பட்டுட்டு இன்னும் சாகும்போது கூட பக்கத்துல யாருமே இல்லை அப்படின்னும் போது அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அண்ட் ஓகே குட் இட்ஸ் கான் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷமும் கொடுத்துச்சு. அதோட ஒரு வெளிப்பாடு தான். when you feel something you just want to write something and அது போடுறது தான் அது. அதுக்கான வந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் எல்லார்கிட்ட இருந்தும் கிடைச்சிது. எவ்வளோ சொல்றாங்க சோஷியல் மீடியா ரொம்ப தப்பு, நீங்க போட்டீங்கன்னா வந்து கீழே சினிமா கமெண்ட் பண்ணுவாங்க இது அப்படின்னு. அப்படி எவ்வளோ பெரிய மனிதநேயம் வந்து கொடுக்குற பிளாட்ஃபார்மா அது இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த போஸ்ட்ல தான் நான் பார்த்தேன். அவ்வளோ பேர் வந்து கனெக்டடா பேசி நிறைய பேர் இங்க NRFM ஸ்குவாட்னுடைய ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்டே பயங்கரமான ஒரு சத்தம் வந்தது. அவங்களுக்காக can we make some noise? Let's name it. ஒரு பெரிய கைத்தட்டல் ஃபார் நம்மளுடைய NRFM வாக்ஸ். எஸ், அவங்களுக்கான விருது ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும். நீங்க ஏதாவது ஃபிட்னஸ் ஃப்ரீக்குங்கனால ஏதாவது டயட்ல இருந்தீங்கன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸ் எனக்கு கொடுத்துருங்க மேடம். இல்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியும் மேடம். முதல் நாள் ஃபுல்லா சாப்பிட்டு அடுத்த நாள் பட்டினி இருப்பாங்க. அப்படிதானே மேடம்? அதே தான் நானும் பண்ண போறேன். ஓகே யோயோ மேடம், தேங்க்யூ சோ மச் விஜய் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. So yes my dear boys, where is that girl டா? அந்த கேர்ள் பாக்குறதுக்காக எங்கப்பா பயாஸ் அவங்க எல்லாம் நீங்க எங்கேயுமே போனது இல்ல. இப்படி இன்னைக்கு அவங்க கிட்ட வந்தீங்க ஃபீவரா உங்களுக்கு? உடம்பு சரியில்லைன்னு